வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கோல் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒன்றே வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் பை ஒன்னாக இன்றைக்கி பார்க்கலாம். அதிக நபர்கள் காதலிக்கும் போது அவர்கள் மேல் இருக்கும் கோபத்தினால் பேசாமல் பழகாமல் தள்ளி தள்ளி இருப்பது என்று ஒவ்வொரு நேரத்தையும் வீணாக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுவாங்க. பட் அவங்க மேலே பண்ணியிருக்கக்கூடிய தப்புனால, அவங்க மேலே இருக்கக்கூடிய கோவத்தினால அவங்க கூட சரியாக பேசாமல் அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்சவங்களை விட்டு நீங்கள் எவ்வளோ தூரமாக தள்ளி தள்ளி போனாலும் சரி, கண்டிப்பாக அது உங்களுக்கு மனசுல ரொம்ப காயத்தை ஏற்படுத்தும். நீங்கள் ஒவ்வொரு மணி நேரத்தையும் வீணாக்க தான் செய்கிறீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு நாள் உட்காந்து யோசித்து கஷ்டப்படாதீங்க. ஸோ இருக்கிற நேரத்தை அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட சந்தோஷமாக இருக்க பாருங்கள். அப்புறம் நேரம் போனதுக்கப்புறம் நினச்சாலும் கிடைக்காது. ஒரு சில நபர்கள் அவருடைய வாழ்க்கையில் விரும்பிய நபர் அவர்களுக்கு கிடைக்க மாட்டார்கள் என்று தெரிந்தும் பிறகும் கூட அவர்கள் மேல் உண்மையான அன்பை தான் அதிகப்படியான நண்பர்கள் வைக்கிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இவங்க நமக்கு கிடைச்சிடுவாங்க, இவங்க நம்ம கூட வாழ்ந்துருவாங்கன்ற ஒரு எண்ணம் அபிப்பிராயங்கிறது கிடையாது. கண்டிப்பாக நமக்கு லைஃப்பில் நமக்கு பிடிச்சவங்க நமக்கு கிடைக்காமலே இருப்பாங்க. பட் அவங்க கிடைக்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் அவங்க மேலே பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு அன்பு வைக்கிறாங்க. உங்களோட லைஃப்லையும் நீங்கள் அப்படி வச்சுருக்கீங்களேன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் தூங்கி எழுந்தவுடன் யாரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அவர்தான் நீங்கள் உண்மையான மனதளவில் விரும்புகிறீர்கள் என்ற அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நம்மளுடைய மனசில் உள்ள யாருடைய ஞாபகம் அதிகம் வருது, நம்ம யாரை பார்க்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அவங்க மேலே தான் நமக்கு உண்மையான அன்பு இருக்கும். நீங்கள் தூங்கி எழுந்தோனையும் யாரையுமே பார்க்க ஆசைப்படல, உங்களுக்கு யாரோட ஞாபகம் வரலன்னா உங்களோட மனசில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், அதாவது ஒரு காதல் இப்படி யாரும் இல்லை என்றுதான் அர்த்தம். சப்போஸ் உங்களோட மனசில் ஒருத்தவங்களுடைய ஞாபகம் வருதுன்னா, உங்களோட மனசில் அவங்களுடைய ஞாபகம் இருக்குதுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட மனசில் உள்ள நீங்கள் அவங்கள உண்மையாக விரும்புகிறீங்கன்னு தான் அர்த்தம். பட் நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. உங்களுடைய மனசில் யாரோட ஞாபகம் வருதுன்னு பாருங்கள், கண்டிப்பாக அவங்களை தான் நீங்கள் விரும்புகிறீங்க. ஒரு நபரை காதலித்து அவரிடம் அதிக நேரம் பேசும் பொழுது கிடைக்கும் சந்தோஷத்தை விட அவர்களுக்காக காத்திருந்து பேசுவது, அவருக்காக காத்திருந்து அவர்களை பார்ப்பது என்று இருப்பதால் கிடைக்கும் சந்தோஷம் வேறு எதுவும் இருக்காதாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தங்களை விரும்பிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கூட அதிகமாக பேசுறதை விட அவங்களுக்காக காத்திருந்து நம்ம பேசும்போது தான் அதில் அதிக உள்ள சந்தோஷம் இருக்குது. நிறைய பேருக்கு இது புரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சின்னா அதோட மதிப்பும் சரி, அதில் இருக்கக்கூடிய அருமையும் சரி இங்கே நிறைய பேருக்கு புரியாமல் போயிடும். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்ச விஷயமோ இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் கிடச்சுன்னா கண்டிப்பாக அதோடைய மதிப்பு வேறு லெவலில் இருக்கும். முக்கியமாக அது மேலே நீங்கள் நிறையா ஒரு அன்பும் வைப்பீங்க. ஒரு சில நபர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் நினைப்பது சரி, செய்யக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கு சரியாக அமைகிறது. மற்றவர்கள் சொல்லி செய்வதை விட உங்களுக்கு என்ன தோணுகிறதோ அதை செய்யுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைஃப்லேயும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்போதும் சரி, தன்னோட லைஃப்பில் தான் என்ன பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. மற்றவங்க சொல்கிறத கேட்டு இவங்க லைஃப்பில் இவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒருத்தவங்க விரும்புகிறீங்க அப்படின்னா, இல்லை உங்கள் லைஃப்பில் இதுதான் சரியாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, உங்கள் லைஃப்பில் எது சரியாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அதுதான் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் அது உங்கள் லைஃப்பில் கரெக்டாக அமையும். மற்றவங்க சொல்கிற விஷயத்த நீங்கள் பண்ணுறதை விட உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். நிறைய பேர் லைஃப்பில் நடந்திருக்கும் செய்யுது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்குற வரைக்கும் சீ தடா, பாய்.